இங்க மருமக வேலைக்கு கிளம்புறாங்க. அப்பன்னு பார்த்து மாமனார் இடுப்பு வலிக்குது, பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், 1000 ரூபாய் இருந்தா கொடுமான்னு சொல்லி கேட்கறாரு. ஆனா இவங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல எதுக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் பக்கத்துலேயே இருக்கே, அங்கேயே போயிட்டு வாங்கன்னு சொல்லி வழி செலவுக்கு மட்டும் காசு தராங்க. அண்ட் புருஷனோட தம்பியை வந்து பஸ் பாஸ் ரெனியூவல் பண்ணணும், 1000 ரூபாய் இருந்தா தாங்க அண்ணேன்னு சொல்லி கேட்கறான். அவளும் அதுக்கு திட்டி விட்டுட்டு என்கிட்ட 500 ரூபாய் தான் இருக்கு, நீ போ நான் ஜிபே பண்றேன்னு சொல்லிட்டு. அப்போன்னு பார்த்தா அவங்க தங்கச்சி வராங்க. அவங்களுமே நான் கேட்ட காசு எங்கன்னு கேட்கறாங்க. உனக்கு வேற தனியா சொல்லணுமா, வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் புருஷனோட தம்பி அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, இது நம்ம வீடு தானப்பா, இது நம்ம அண்ணனோட காசு தானப்பா, ஏன் இதை கொடுக்க இவங்க இவ்வளோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறேன். அதே டைம்ல அவங்க தங்கச்சிக்கு மட்டும், நேத்தே உனக்கு காசு எடுத்து வச்சிட்டேன், அவங்க முன்னாடி எல்லாம் கேட்காத, அவங்க முன்னாடி கேட்டேன், நான் அவங்களுக்குலாம் தராம உனக்கு மட்டும் தந்தேன்னு நினைச்சா அவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு கையில இருந்த காசை எடுத்து கொடுத்துடுறாங்க. தென் போற வழியில அவங்க தங்கச்சியுமே போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறா. அவங்க 500 ரூபாய் ஃபைன் போட்டுடுறாங்க. இப்ப நம்ம கிட்ட இருக்க காசை எதுக்கு கொடுக்கணும், நம்ம மாமாவோட தம்பிக்கு தான் அக்கா காசு கொடுத்தால, அதை கேட்போன்னு சொல்லி கால் பண்றா. கால் பண்ணதுமே அவனும் என்னன்னு கூட கேட்காம இருந்த 500 ரூபாயும் எடுத்து கொடுத்துடுறான். தென் வீட்டுக்கு வந்ததுமே அந்த பொண்ணை காசு கொடுக்குறா. அப்பன்னு பார்த்தா அவங்க அக்கா பாத்துடுறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் தப்பா நினைச்சு அவங்க மாமனார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவங்க மாமனாரும் அவங்க பையனை போட்டு அடிச்சிடுறாரு. ஆனா அவங்க அப்பா தனியா கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. அவனும் நடந்ததெல்லாம் சொல்றான். இது கேட்டதுமே அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி, நீ போப்பா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. நெக்ஸ்ட் டே அந்த பொண்ணே வந்து சாரி கேட்கிறா. அப்போன்னு பார்த்தா அவங்க மாமனார் வந்து, இவங்க மேல எந்த தப்பும் இல்லம்மா, நீங்க பேசுங்கம்மான்னு சொல்றா. அப்போ அவங்க அக்காவும் வந்துடுறாங்க. வந்ததுமே அவங்க மாமனாரை பார்த்து, நீங்க பண்ற வேலைக்கு என்ன பேர் தெரியுமான்னு சொல்லி அசிங்கமா பேசிடுறா. ஆனா இந்த தடவை கோவப்பட்டு, நீ பேசுறதெல்லாம் பேசு, தப்பு பண்றவங்க தானே உரைக்கும், நானும் எந்த தப்பும் பண்ணல, என் பையனும் எந்த தப்பும் பண்ணல, எங்களுக்கு இது உரைக்காதுன்னு சொல்றாரு. ஆனா உன் தங்கச்சி மேலேயே உனக்கு நம்பிக்கை இல்லை, இந்த வீட்டுல நீ நினைச்சதுதான் நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கு. நாங்க பண்ணதுல பெரிய தப்பு என்னன்னா, என் பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சதுதான். இப்ப கூட இந்த விஷயத்தெல்லாம் என் பையன் கிட்ட சொல்லி பிரச்சனையாக்க எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். அவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸா தான் பழகுறாங்க, நம்ம எதுக்கு அவங்கள தப்பா நினைக்கணும், நீ இந்த வீட்டுல நல்ல மருமகளா இருந்தாலே போதும்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு.